இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட மாறாத மயில சீக்கிரமே சரவணன் மொத்த உண்மையும் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். மயிலு மேலே சரவணன் இன்னுமே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க. மயிலு சரவணன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாமும் பண்ணுறாங்க. ஆனால் சரவணன் மயிலை அப்படியே டோட்டலாக வெறுக்கிறாங்க. சரவணன் கட்டிலில் படுக்காமல் கீழே படுத்து தூங்கவும் இங்கே நம்ம மயில் இருந்துக்கிட்டு நீங்கள் கீழே படுத்தீங்கன்னா நானும் கீழே தான் படுப்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கட்டிலில் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ சொல்லி தான் நான் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது, இப்போது அமைதியாக இருக்க போறியா இல்லை நான் வெளியே போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே மயில் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. நீங்கள் கீழே படுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மேலே தூங்குங்க, இல்லைன்னா நானுமே கீழே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம கடுப்பாகி இங்கே நம்ம சரவணன் ரூமை விட்டு வெளியே போய்ட்டு ஹாலில் படுத்து தூங்குறதுக்காக போகிறாங்க. அங்கேயுமே மயில் ரொம்பவே தொல்லை பண்ணுறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, வாங்க ஃபஸ்ட்டு உள்ளக்க வாங்க, எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சரவணன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீனு என்னோட விருப்பம், நான் எங்கே வேணாலும் தூங்குவேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தில் சத்தியமாக பொய்யே சொல்லலைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவுண்டாக சொல்கிறாங்க. ஏன் இப்படி கத்திட்டு இருக்கிற, மற்றவங்க காதில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, போ ஃபஸ்ட்டு நீனு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வராமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் என்ன ஒரே சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அந்த பக்கமாக வராங்க. என்னாச்சு, என்ன சரவணா இங்கே ஹாலில் தூங்க போகிறியா, பெட்ஷீட்லாம் விரித்து போட்டிருக்கிற, ஏன் ரூமில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே சரவணன் கோமதி கிட்ட சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா, ஃபேன் ரிப்பேரு, உள்ளக்க சுத்தமாக தூங்க முடியலை, காற்றே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க ரூமில் உள்ள ஃபேனை எடுத்துகிட்டு போயிட்டு நீ உள்ளக்க தூங்குப்பா, மயில் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே மயில்கிட்ட பயங்கர கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு நம்ம சரவணன். இன்னொரு பக்கம் நம்ம ராஜி கதிருக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டைம் வேறு ஆச்சு, இன்னுமே அவரை காணா, ஒரு வாரத்தை கால் பண்ணி கூட சொல்லலையே, டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கதிருமே வராங்க. என்ன ராஜி தூங்கலையா, நீ ஏன் இவ்வளோ நேரமாக தூங்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விளையாடுறீங்களா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ நேரம் ஆச்சு, லேட் ஆகுனா ஒரு கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேனே டைம் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட அம்மா சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ராஜி கதிர் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது கதிர்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம ராஜி அந்த டான்ஸு விஷயமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி போட்டி நடக்குது, அங்கே போய்ட்டு நான் டான்ஸில் கலந்துக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இதுக்கு முன்னாடி சரி ஆசைப்பட்ட பண்ணிட்ட, இதுக்கப்புறமும் இதெல்லாம் வேணாம் ராஜி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜி ஒரு சில டைம் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ரொம்பவே தெளிவாக நம்ம கதிர் சொல்லிடுறாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வயல் விஷயமாக சரவணன் கிட்ட நம்ம பாண்டியன் என்ன பண்ணலாம், நம்ம அவசரத்துக்கு விற்கிறோம், அமௌண்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும், ப்ரோக்கரை வச்சு எதுனாலும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ ப்ரோக்கரை வச்சு நம்ம இது பண்ணாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம தனியாக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், பரவாயில்ல வாங்குறது எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ நம்ம அதுக்கே கொடுத்துருவோம், நம்மளே ஆளை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மயிலுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்குது. இவர் கண்டிப்பாக இதை பற்றி பேச போகிறதில்ல, நம்ம தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட மாமா நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மயில் பேச போகும்போதே நம்ம சரவணனுக்கு விஷயம் புரிய வருது, இவ தேவையில்லாமல் இதை பற்றி தான் பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மயிலே, என்ன உனக்கு வர வேலை இல்லையா போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இப்போ எதுக்கு மயிலை போக சொல்கிற, மயில் ஏதோ சொல்ல வருது, அதை கேட்கவங்களையும் நீ எதுக்காக மயிலை போக சொல்கிற, என்னம்மா மயிலே என்ன பேசணும், இல்லைம்மாம்மா தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, இப்போ வயலை விற்க போகிறீங்க, அது ஓகே தான், ஆமாப்பா இப்போது செந்திலுக்குமே கடன் இருக்குது, ரொம்பவே அவசர தேவையில்ல, அதே மாதிரி கதிருக்குமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பணம் தேவை, அதனால தான் விற்க போகிறேன். சரிங்க மாமா, எங்கள் வீட்டில் எப்படின்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் சரிசமமாக தான் எது பண்ணாலும் பண்ணுவாங்க, அதே மாதிரி நீங்கள் கதிர் செந்திலுக்கு மட்டும் எப்படி இங்கே அப்படி தானா பண்ணால் 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி சரிசமமாக தானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கோமதிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. இப்போ நீ போறியா இல்லையா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு இப்போ எதுக்குடா மயில் மேலே கோவப்படுற, மயில் கேட்குறது நியாயம் தானே, இல்லைப்பா மயில், நானுமே உங்கள் வீட்டை மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களுமே சரிசமமாக தான் பார்ப்பேன், எது பண்ணாலுமே சரிசமமாக தான் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, இப்போ அவங்களுக்கு தேவை
ரொம்பவே அவசரமாக இருக்குது, அதனால தான். இப்போது சரவணனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, அவசரமும் இல்லை. அதனால் சரவணனுக்கு எப்போ தேவை ஏற்படுதோ அப்போ வந்து அவனுக்கு நான் தனியாக செஞ்சுக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே மயில் இருந்துக்கிட்டு அப்படியா, சரிங்க சரிங்க மாமா, நான் கேட்டதில் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, என் மனசில் பட்டுச்சு, அதனால தான் நான் கேட்டேன், இப்போ எனக்கு ஓகே தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே கோமதி மயிலை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்குற? ஆ அப்படியே உன் புருஷனை நாங்கள் எல்லாமே ஏமாத்துறோம்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறியா? ஏன் இப்படி உனக்கு கேவலமான எண்ணம்? சொல்லு, எங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து நீ சொல்லி சொல்லி குடும்பத்தை பிரிச்சுருவ போலயே. சரவணனே அமைதியாக இருக்கிறான் உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு, ஆனால் நீ எதுக்கு இப்படிலாம் கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அத்தை, நான் எதுவும் தப்பாக கேட்கல, என் மனசில் பட்டுச்சு, அதனால தான் என் புருஷனுக்கு நீங்கள் இப்போ வந்து பங்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகாரம்லாம் பண்ணலைல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ, அது வேற பண்ணுவியா? பண்ணி தான் பாருவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். மயிலு, நீ வர வர ரொம்பவே ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிற. இதெல்லாம் நீயா தான் பண்ணுறியா இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பண்ணுறியா? ஒன்றுமே புரியலையே. அத்தை, நான் என்னத்தை தப்பாக வந்து பேசிட்டேன்? எனக்கும் வந்து ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கு செய்யும்போது என்னோட புருஷனுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அது சரிதான். இப்போது சரவணன் வந்து கடையில் தான் வேலை பார்க்குறான், அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. செந்தில் வந்து இப்போது கடனில் இருக்கிறான். அதே மாதிரி தான் கதிர் பிஸ்னஸ் பண்ண போகிறான், அதுக்கு பணம் தேவையில்ல, அதனால தானே அவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர்கிட்ட இப்படிலாம் பேசினா அவர் பாவம் மனசு கவலைப்பட மாட்டாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பேச மாட்டேன், மன்னிச்சிடுங்க. ஆமாம்மா, இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியுமே அந்த போட்டியை பற்றி தான், டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. கதிருக்கு வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் வந்து அடம்பிடிச்சிட்ருக்குற? நான் தான் சொல்லிட்டேல, அந்த டான்ஸ் ஷோலாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கேட்கவே மாட்றா? அது மட்டும் இல்லாமல் கிளியராக அது வந்து யார் நடத்துகிறா, என்ன ஏதுன்னு ஒன்றுமே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம ராஜி வந்து ரொம்பவே பிடிவாதம் பண்ணுறாங்க. இல்லை, நான் போய் தான் ஆவேன். அப்படின்னா உனக்கு பணம் தேவை? இல்லை, எனக்கு அது ஒரு வாய்ப்பு தான், எனக்கு பிடிச்சிருக்குது, நான் பண்ணுறேன், அதை கூடயே பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது இல்லை, இதை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் ராஜி, இது வேணான்னு சொல்கிறேன், அதை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்ற? அப்புறம் ரொம்பவே வந்து அடிக்கடி கேட்கவுமே நம்ம ராஜி உன்னோட விருப்பம், இதுக்கப்புறம் வந்து நான் இந்த விஷயத்தை தலையிட விரும்பலை ராஜி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் கதிருக்கு வந்து நல்லாவே புரியுது, தனக்காக தான் ராஜி இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நம்ம பாண்டியன் கிட்ட வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு, இப்போ எதுக்காகம்மா இதை வந்து என்கிட்ட கொடுக்குற? என்ன மறுபடியும் டான்ஸ் ஆட போகிறேன், போட்டியில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்காக தான் இதை வந்து பார்க்க சொல்லி கொடுக்குறியா? அதெல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா, தயவு செஞ்சு நீ வீட்டில் இருப்பா, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருப்பா, டியூஷன் எடுக்கிற அதை பாருப்பா என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு கண்டிப்பாக நான் வந்து போய் தான் ஆகணும், எனக்கு பண தேவை அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம கோமதியுமே கோவப்படுறாங்க. என்ன ராஜி, மாமாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற, அவர் தான் வேணான்னு சொல்கிறார்ல, அப்புறம் என்ன பேசாமல் இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அரசி வந்து கோமதி கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க, வெளியே போகணும், ஏன் நீயும் எங்கேயாச்சும் போய் டான்ஸ் ஆட போகிறியா எங்கேயாச்சும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், நான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு. இங்கே பாண்டியன் கிட்டப்பா, நான் வெளியே போகணுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே அரசி ரொம்பவே ஜாலியாக துள்ளி குதிச்சுட்டு போகிறாங்க. என்னங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அவள் எங்கே போகிறா, எதுக்காக அவளை வெளியே போன அனுப்பிச்சி விட்றீங்க? அவளே ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறா, அவளை வீட்டுக்குள்ளேயே உட்காருன்னு சொல்லி பூட்டி வைக்க போறியா? வெளியே போயிட்டு வந்தால் தான் அவளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சரவணன் மயிலு மேலே பயங்கர கோவத்தில் முன்னை விட அதிகமாகவே வந்து இருக்கிறாரு. அவளை சொல்லியும் நீ இந்த விஷயத்தை பற்றி எப்படி அப்பா கிட்ட வந்து பேசலாம்? உன்னை இந்த வீட்டில் வச்சுருக்கதே பெரிய தப்பு, சீக்கிரமே உன்னை பற்றி நான் உண்மையை வந்து சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் பாரு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து முடிவெடுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வெளியே போன அரசிகிட்ட கண்டிப்பாக நம்ம குமரவேல் வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறாரு. உண்மை தெரிஞ்சு பாண்டியன் பார்த்திங்கன்னா செம்மையாக வெளுத்து வாங்க போகிறாங்க. இது வரைக்குமே மயில் மேலே இருந்த பாண்டியனுக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ டோட்டலாக சரவணன் உண்மையை சொன்னதுக்கப்புறம் மாறப்போகுது. இதுக்கப்புறம் மயிலோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.